இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1 மொழி அப்படிங்கிற பாடத்தில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 200 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 1 வீடியோவாக இந்த வீடியோவில் முதல் 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது எது? திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது எது? ஆன்சர் தமிழ். ஆன்சர் தமிழ். தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டறிந்த கருவி. தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி. ஆன்சர் மொழி. ஆன்சர் மொழி. மூன்றாவது கேள்வி, பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை. பருப்பொருளை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை. ஆன்சர் மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 1300க்கும் மேல். ஆன்சர் 1300க்கும் மேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன? இந்தியாவில் உள்ள மொத்த மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 4 மொழி குடும்பங்களாக. ஆன்சர் 4 மொழி குடும்பங்களாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்கள் யாவை? இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்கள் யாவை? ஆன்சர் திராவிட மொழிகள், இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். திராவிட மொழிகள், இந்தோ ஆசிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் அகத்தியலிங்கம். ஆன்சர் அகத்தியலிங்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் குமரிலப்பட்டர். ஆன்சர் குமரிலப்பட்டர். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நெக்ஸ்ட்டு, தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்? தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹீராஸ் பாதிரியார். ஆன்சர் ஹீராஸ் பாதிரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதனை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? ஹீராஸ் பாதிரியார் தமிழில் இருந்துதான் திராவிடா என்ற சொல்லானது பிறந்தது என்று எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்துதான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்துதான் மற்ற பிற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை. ஆன்சர் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார்? வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ். ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் யாவர்? கிபி 1816இல் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் யாவர்? ஆன்சர் பாப் ராஸ் கிரீம். ஆன்சர் பாப் ராஸ் கிரீம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் யார்?
தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று முதலில் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? தமிழ், கன்னடம், மலையாளம் ஆகிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஹோக்கன். ஆன்சர் ஹோக்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள். தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்டோ, தோடா, கோண்டி. தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்டோ, தோடா, கோண்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூல், அதாவது கால்டுவெல் எழுதிய நூல், வெளியிடப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1856. ஆன்சர் 1856. நெக்ஸ்ட்டு. திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள். திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள். ஆன்சர் 3. ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு. திராவிட மொழிகளின் மொத்தம் எத்தனை? திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 28. ஆன்சர் 28. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 4. ஆன்சர் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 4. அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எருகலா, குறும்பா, சோழிகா, தங்கா. எருகலா, குறும்பா, சோழிகா, தங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? தமிழ்மொழி வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? ஆன்சர் கால்டுவெல். ஆன்சர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? கண் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தமிழ். ஆன்சர் தமிழ். ஹன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஹன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் குரூக். ஆன்சர் குரூக். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? கொன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் தோடா. ஆன்சர் தோடா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 என்ற எண்ணு பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. 3 எனும் தமிழில் குறிப்பிடப்படும் எண்ணு பெயரானது 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் மலையாளம். ஆன்சர் மலையாளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 என்ற எண்ணு பெயர் 3 என்று எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. 3 என்று தமிழில் குறிப்பிடப்படும் எண்ணு பெயர் 3 என்று எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் கன்னடம். ஆன்சர் கன்னடம். நெக்ஸ்ட்டு. 3 என்னும் எண்ணு பெயர், அதாவது தமிழ் மொழியில் குறிக்கப்படுகின்ற எண்ணு பெயர் மூஜி என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. மூஜி என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது. ஆன்சர் துளு. ஆன்சர் துளு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கடுவன் என்ற சொல்லானது எந்த பாலினை குறிக்கின்றது? கடுவன் என்ற சொல் எந்த பாலினை குறிக்கின்றது? ஆன்சர் ஆண்பால். ஆன்சர் ஆண்பால். நெக்ஸ்ட். மந்தி என்ற சொல்லானது, அதாவது கடுவனுடைய பொருள் என்னன்னா
ஆண் குரங்கு. கடுவனினுடைய பொருள் வந்து ஆண் குரங்கு. மந்தி என்று சொல்லானது எப்பாலினை குறிக்கின்றது? மந்தி என்று சொல்லானது எப்பாலினை குறிக்கின்றது? ஆன்சர் பெண்பால். ஆன்சர் பெண்பால். இதோட பொருள் என்னன்னா பெண் குரங்கு. ஆன்சர் பெண் குரங்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். களிறு என்று சொல்லானது எப்பாலினை குறிக்கின்றது? களிறு என்பது எப்பாலினை குறிக்கின்றது? ஆன்சர் ஆண்பால். ஆன்சர் ஆண்பால், அதாவது ஆண் யானை. அடுத்து பிடி என்று சொல்லானது எப்பாலினை குறிக்கின்றது? பிடி என்று சொல்லானது எப்பாலினை குறிக்கின்றது? ஆன்சர் பெண்பால். ஆன்சர் பெண்பால், அதாவது பெண் யானையினை குறிக்கின்றது. நெக்ஸ்ட்டு, திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? ஆன்சர் மலையாளம். ஆன்சர் மலையாளம். நெக்ஸ்ட்டு, கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 9ஆம் நூற்றாண்டு. இது வந்து என்ன மொழினா கன்னட மொழி. இந்த கன்னட மொழிக்கு இலக்கண நூலும் இலக்கிய நூலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு, பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? பாரதம் என்ற இலக்கியமானது தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் 11ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 11ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? தமிழின் மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? ஆன்சர் கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் கிமு 3ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? கவிராஜ மார்க்கம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் கன்னடம். ஆன்சர் கன்னடம். நெக்ஸ்ட்டு, கிபி 15ஆம் நூற்றாண்டில், அதாவது பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? லீலா திலகம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆன்சர் மலையாளம். ஆன்சர் மலையாளம். பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஆந்திர பாஷா பூஷணம் தெலுங்கு மொழி. நெக்ஸ்ட்டு, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் மூவா, அதாவது மு வரதராசனார். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் இந்த மூவா எழுதிய இந்த தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். நெக்ஸ்ட்டு, இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சே வை சண்முகம். ஆன்சர் சே வை சண்முகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொத்தம் 2 நாடுகள், ஒன்று இலங்கை, மற்றொன்று மொரீஷியஸ். இலங்கை, மொரீஷியஸ். நெக்ஸ்ட்டு, செய்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? செய்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆன்சர் செய். ஆன்சர் செய். நெக்ஸ்ட்டு, மரம் என்ற தமிழ் சொல் கூர்க் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரம் என்ற வேர்ச்சொல்லானது மரம் என்ற தமிழ் சொல், இது ஒரு தமிழ் சொல். மலையாளத்துலேயும் அதுக்கு வந்து மரம் தான், ஆனால் அதுவே கூர்க் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மர என்று அழைக்கப்படுகிறது. நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என்று எம்மொழியில் அழைக்கப்படுகிறது. நீ என்ற தமிழ் சொல் ஆனது நின் என்று எம்மொழியில் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கூர்க். ஆன்சர் கூர்க். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற பாடத்தில் வந்து ஒரு டேபிளர் காலம் இருக்கும். ஒவ்வொரு, அதாவது தமிழில் வந்து என்னென்ன பெயர்கள் எல்லாம் மற்ற, அதாவது எண்ணு பெயர்கள், அதாவது சில வேர்ட்ஸ், அதாவது மரம், இந்த மாதிரியானது வந்து மற்ற மொழிகளில், அதாவது திராவிட மொழி குடும்பத்தோடு தொடர்புடைய தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி மொழிகளில் எவ்வளவெல்லாம் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என்று கூர்க் மொழியில் அழைக்கப்படுகிறது. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்று
கவிதை பாடியவர் யார்? காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே என்று கவிதையை பாடியவர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின். காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. காலமும் அது முற்று பெற்றிருக்கு, அதனால் இது முற்றுமை. ஆன்சர் முற்றுமை. அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை பார்த்துட்டோம். இதோட பார்ட் வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.